இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டென்னிஸ் எல்போ. டென்னிஸ் எல்போ என்பது முழங்கையின் வெளிப்புறத்தில் ஏற்படும் வலி. இது மீண்டும் மீண்டும் கை மற்றும் மணிக்கட்டை பயன்படுத்துவதால் ஏற்படுகிறது. இதற்கு பக்கவாட்டு எபிகார்டிலைட்டிஸ் என்றும் பெயர். காரணங்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, கையை மீண்டும் மீண்டும் ஒரே வேலைக்கு பயன்படுத்துவது, எடையை தவறான முறையில் தூக்குவது, தட்டச்சு சுத்தம் செய்வது, விளையாட்டு போன்ற வேலைகள், விளையாட்டில் டென்னிஸ் மற்றும் பேட்மிண்டனில் அதே நேரம் பயன்படுத்துவது. இதற்கான அறிகுறிகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, முழங்கையின் வெளிப்புறத்தில் வலி மற்றும் எரிச்சல் உணர்வு காணப்படும். சில நேரங்களில் இரவு நேரங்களில் வலி அதிகரிக்கலாம். இன்னுமாக காபி கோப்பை பிடிப்பது மற்றும் கனமான பொருட்களை தூக்குவது போன்ற செயல்களில் வலி அதிகரிக்கலாம். இன்னுமாக கதவு கைப்பிடியை திருப்பது போன்ற செயல்களில் வலி அதிகரிக்கலாம். பிடிமானத்தில் பலவீனம் காணப்படும். இதற்கான சிகிச்சைகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, வலியை அதிகரிக்கும் வேலைகளை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும். இன்னுமாக இதற்கான பிரேஸ் பயன்படுத்தலாம். இது முழங்கையின் வெளிப்புறத்தில் இருக்கும் அழுத்தத்தை குறைக்க உதவும். இன்னுமாக நீட்டிப்பு பயிற்சிகளை மேற்கொள்ளலாம், அதாவது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். அதில் பிரிஸ்ட் ஃபிளெக்ஸார் ஸ்ட்ரெச் மற்றும் பிரிஸ்ட் எக்ஸ்டென்சார் ஸ்ட்ரெச் பயன்படுத்தலாம். இன்னுமாக வலுவூட்டும் பயிற்சிகளை மேற்கொள்ளலாம், அதாவது ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்.